இப்போ கீப்பர் நிக்கும் போது கிரவுண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம் நீ. இப்போ ஒரு புது பேட்ஸ்மேன் உள்ள வந்து பேட் டொக்கு டொக்குன்னு தரையா தட்டுறான் பாரு, அதை வச்சு அவன் எந்த சைடு அடிக்க போற அளவு நான் யோசிச்சிருவேன். அதுக்கு ஏத்த மாதிரி ஃபீல்டிங்கும் போலிங்கும் மாத்திடுவேன். இவன் நிக்கிறது தட்டுறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா லெக் சைட் தான் அடிப்பான். டேய் நீ லெக் சைட் போடா. டேய் அவன் ஆஃப்லயே நிக்கட்டும்டா. இல்ல வேணாம் சுபு. ஃபீல்டிங்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு சும்மா பால் மட்டும் போடு போ. இந்த பால் விக்கெட் தான். என்ன ஆஃப் சைடில் வச்சுட்டான். என்னடா இவ்வளவு அடிச்சுக்கிறானுங்க, அவ்வளவு சூப்பரா பாப்பானுங்க. அதெல்லாம் இல்லடா, கீப்பிங்னா ஓட தேவையில்ல. சும்மாவே நிக்கலாம். நல்ல வேலை ஃபீல்டிங் என்ன ஓட விட்டுருப்பானுங்க, இங்க ஜாலியா இருக்கும். வர பேட்ஸ்மேன் கிட்ட ஏதாச்சும் பேசிக்கினே இருப்பானுங்கடா. டேய் நீ பின்னாடி போடா. என்ன தலைவா போன வாரம் அந்த டோர்னமெண்ட் போனீங்களா, என்னாச்சு? ஓட விட்டானுங்க தல. ஓட விட்டானுங்களா? பரவாயில்லையடா, ஒருத்த விட்டு குத்துட்டு போயிட்டான். கிழிச்சானுங்க. 6 ஓவர் மேட்ச், 3 ஓவர் இவன் 3 ஓவர் அவன் கிழிச்சு வச்சிருக்கானுங்க. டேய் மச்சான் நீ போடா. மேட்ச முடிச்சிட்டோடா. டேய் இவன் எதுக்குடா அம்ச்சா? என்னடாச்சு? அவனை பத்தி உனக்கு தெரியாதா? நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். லப்பர் பந்து பார்த்ததுல இருந்து அவனையே கெத்துன்னு நினைச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பால் சாமிக்குன்னு டாட் வச்சிருவான்டா. பரவாயில்லடா, ஒரு பால் தானே, அப்புறம் அடிப்பான். பைத்தியக்காரா, லாஸ்ட் பால்ரா, ஒரு பாலுக்கு 2 அடிச்சா நம்ம வின்னு. என்னடா சொல்ற? இப்ப மாதிரி அடிப்பானா? அடலி தங்க கட்டி சிங்க குட்டி. டேய் மச்சான், சூரியன்டா. சூரியன் அந்த பக்கம் இருக்குடா. மச்சான் கை வேர்வையா இருக்கா, வலிக்கிச்சுடா. மச்சான் கண்ண தூசி பண்ணிச்சுடா. டேய் இது உன் கேட்ச்டா, நான் வந்து ட்ரை பண்ணதே பெரிய விஷயம்டா. உன்னை யாரா ட்ரை பண்ண சொன்னா? அப்பா இந்த கேட்ச் கூட பிடிக்க தெரியல, அடுத்த வாரம் தயவு செய்து வந்துடாதடா. மச்சான் குறுகால போயிட்டா, பால் கண்ணுக்கு தெரியல, அதான் விட்டேன். கடவுளே பிடிக்கூடாது. அப்படி விட்டா நல்ல வேலை, துணைக்கு ஒருத்தர் இருக்கான். ப்ரோ டீம் கேப்டன் வாங்க, டாஸ் போடணும். எங்க டீம் கேப்டன் ஹரிஷ். நீதான்? நானா? டேய் சீரியஸா எடுத்துக்கிட்டான்டா. மச்சான் இப்ப பாரு, கேப்டன் அவர் ஆடாம நம்மள ஆட சொல்லுவாரு. சுபு இந்த நீ போய் ஆடு. போட ஆடுறா, நீ போய் ஆடு. அடுத்து 1 டவுன் கேட்ற வேண்டியதான். சூப்பர்ரா பால் போடு. நம்ம கேப்டன்ட்ட புடிச்சதே விட்டு கொடுப்பாருடா. இப்ப பாரு மச்சான், கீப்பிங் நிப்பா. நீ நில்லு மச்சான், அப்படி நான் க்ளோஸ் நின்னு அடி வாங்கிக்கிறேன். கம்முன்னு இரு, கேப்டன் பாத்து பாரு. ஆமாண்டா, நீ உட்காரு, நான் போய் நிக்கிறேன். நம்ம மேட்ச்ரா, தோத்துட்டோம். 500 ரூபாடா, யாருக்கிட்டயுமே காசு இல்ல. இப்ப மட்டும் நம்ம காசு கொடுக்கலனா நம்ம டீம் மானமே போயிடும்டா. நம்ம டீம் மானத்தை ஒரு கேப்டனா இந்த ஹரிஷ் போக விட மாட்டான்டா. இந்தடா அவனுக்கிட்ட போய் குடுறா. இப்ப நம்ம 10 பேர் இருக்கோம்டா. இன்னும் ஒருத்தரை யாரை கூப்பிடலாம்? ஹரிஷ். டேய் அவன் பாவம்டா, அவன் எப்ப வந்தாலும் அவனுக்கு பேட்டிங்கும் கொடுக்க மாட்டோம், பவுலிங்கும் கொடுக்க மாட்டோம். வருவானா? கண்டிப்பா வருவான். ஹரிஷே மேட்ச் இருக்கு, வரியாடா? எங்க நிக்கணும்? நம்ம பேட்டிங்டா. அப்படியா, சரி ஷாட்ரா. ஓடு. சரி விடு, பரவாயில்ல, பாத்துக்கலாம் வா. விக்கெட் விடாம ஆடுறா. ஹரிஷே நெக்ஸ்ட் நீ ஆடு. எல்லாரும் ஆட்டும்டா, நான் லாஸ்டா அடிக்கிறேன். ஹரிஷே நீ லாங்ல போ. ஓகேடா. ஹரிஷே ஸ்ட்ரைட் வாடா. டேய் இந்த பால் க்ளோஸ் வந்துரு. டேய் லாங் போடா. டேய் ஒரே ஒரு ஓவர் போடுறா. டேய் எனக்கு வேணாம்டா, வெற்றி கூடு, அப்பதான் ஜெயிக்க முடியும். போ. ஹரிஷே நாங்க உனக்கு பேட்டிங்கும் கொடுக்க மாட்டோம், பவுலிங்கும் கொடுக்க மாட்டோம். அப்ப ஏன்டா வர? நான் கிரிக்கெட்காக வரல, உங்களுக்காக வரேன்.
டேய் சுபு பேட் எடுத்துட்டு வாடா விளையாடலாம். டேய் பால்ரா. பால் அஸ்வின் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டான்டா. இதோ வந்துட்டான்டா. விளையாடலாமா? டேய் பேட் இருக்கு பால் இருக்கு ஸ்டெம்ப் இல்லையடா. டேய் ஆளுக்கு 50 ரூபா போட்டு ஸ்டெம் வாங்கிடலாமா? Experts would have told me to go with a lead spinner, but I had other ideas. இருங்க வரேன். எங்கடா போறான்? ரெடி விளையாடலாமா? யாதுடா அந்த சைக்கிள்? அதெல்லாம் தெரியல, சும்மா ரோட்ல இருந்தது. வாங்க. இது எதுக்குடா? டேய் இதாண்டா நம்ம ஸ்டெம்ப். இதோ இந்த பின்னாடி வீல்ல பட்டா அவுட். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சு. வெற்றி நீ போடா. நான் நெக்ஸ்ட் ஆடுறேன். அஸ்வினே நீ போடா. நான் இப்ப ஆடல. சூர்யா ஐயோ நான் அப்புறம் அடிக்கிறேன். சை அசிங்கமா இல்ல? அவனுங்களே ஒரு மொக்க டீம்டா. பால பாப்பா பால் மாதிரி போட்டுனுக்குறானுங்க. அவங்கள பார்த்து பயப்படுறீங்க. நாங்கள் பயப்படுவது ஆப்பனண்டை பார்த்து அல்ல, அவனை பார்த்து. இவனா? ரன் அவுட் ஆக்கி விட்டுருவானே. எஸ் எஸ் கைக்கே போதுடா. எஸ் 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 ஈஸி சிங்கிள். நாடா ஸ்டிக்கி கட்டி அடிச்சு ஓடுற. இவன் கூட ஆனாலே இதான்டா. முன்னாடியே எடுத்துந்தா ஓடி இருந்திருக்கலாம்டா. நோ 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 வேணாம்டா. நான் வந்துட்டேன். அவன் தான். இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம். என்னதான் அவன் பெரிய பேடு க்ளவ் ஹெல்மெட்லாம் போட்டாலும் நான் எல்லாமே அவன் மேட்சுக்கு எப்படி போறான்னு பாத்துறேன். எங்க வச்சோம்? எவ்வளவு தேடினாலும் கண்டே பிடிக்க முடியல. எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா என்ன பண்றது? வீட்லயே டிவி பார்ப்போம். காடு முக்கியம் பிகிலே. டேய் இன்னும் பின்னாடி போடா. அந்த கரண்ட் கொம்படா 4 போடா போடா போடா. ஹரிஷே அந்த பையனை விளையாட வரேன்றான்டா. டேய் நம்மளே நிறைய பேர் இருக்கோம்டா, வேணான்னு சொல்லிடு. டேய் நாங்களே நிறைய பேர் இருக்கோம், நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். சரிடா. ஹரிஷே அவ அருந்ததி ஆண்டி வீட்டுக்குள்ள போறான்டா. புர்ரா அவனை. வா 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 சீக்கிரம் வா. அருந்ததி ஆண்டி எங்க ஏரியாலே ரொம்ப டேஞ்சரஸான ஆண்டி. உங்க வீட்டுக்குள்ள பால் போச்சுன்னா திரும்பி வெளியே வரவே வராது. சப்போஸ் வந்துச்சுன்னா அது 2ஆ தான் வரும். டேய் 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 இங்க ஏன்டா போற? இது எங்க அத்தை வீடுடா. சரி வா விளையாடலாம். டேய் 2 ரன் ஆச்சா வின்ரா போடா. டேய் நான் எடுத்துட்டு வரேன்டா. ஐயோ நான் தான் அத்தை தெரியாம உடைச்சிட்டேன். அப்பாடி ஜஸ்ட் மிஸ். ஃபார் மோர் கிரிக்கெட் வீடியோஸ் இங்க கிளிக் பண்ணி பாருங்க.